ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் மெங்க காமிக்கிறாங்க. அவள் ஒரு பிரசவ வார்டில் தான் இருக்கா. அவளுக்கு இப்போ பேபி பிறக்க போகுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ லூமே அங்கே அதை தெரிஞ்சு வந்துட்டுருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் அவனுமே அங்கே வந்து போதையில் இருக்கும்போது அங்கே வந்து தப்பாக நடந்திருக்காங்க. ஸோ அதனால் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சுதான் இப்போ வந்துட்டு அவளை பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவளோட கழுத்தில் வந்துட்டு அங்கே ஒரு செயின் இருந்ததை மட்டும்தான் அவன் பார்த்துருக்கான். பட் வந்துட்டு அவள் ஃபேஸை பார்க்கல. அங்கே பேபியுமே அவளுக்கு பிறந்ததுமே அப்போ அங்கே ஷாவுன்னு ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த பேபியை நீங்கள் கொண்டு போங்க, அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எங்கே என்னோட குழந்தைன்னு சொல்லும்போது அங்கே அவளை போட்டு நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்து இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நல்ல லைஃப்லாம் வந்துடுவியா அப்படின்ற சொல்லிட்டு போட்டு அடிச்சு அங்கே வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ கண்டிப்பாக இன்றைக்கி சாக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வர சவுண்டை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு பயந்துட்டு வேகமாக போய் மறைஞ்சிக்கிறா. அப்போ டாக்டர் அங்கே உள்ளே போக விடாமல் இந்த குழந்தைய வந்து பெற்றதுமே அவங்க அம்மா அங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்ற சிட்டி கொடுத்ததும் இவ்வளோ மோசமான ரேடியான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டவன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் திரும்பவுமே அவள் வந்துட்டு கண்டிப்பாக நீ வந்துட்டு எப்பயுமே நல்லாவே இருக்க மாட்டேன், நான் நல்லாவே இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் தலையில் இதை வச்சு அடிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கமாயிடுறான். ஆஃப்டர் 7 இயர்ஸ் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து விளையாண்டுட்டு வருது. அங்கே கார் வந்து இடிக்க வந்ததுமே வேகமாக போய் அந்த குழந்தையை காப்பாற்றிடுறாங்க. அந்த பேபியோட நேம் வந்து யாவ். அப்போ அந்த பேபிகிட்ட நீ வந்துட்டு இப்படிலாம் விளையாண்டுட்டு இருக்கலாமா, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, இப்போ ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு சொல்லு, நான் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டேன்னு சொன்னதுமே அப்போ அந்த பையன் அங்கே கழுத்தில் இருக்க அந்த பென்டென்ட்டை மட்டும் அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன், உன்னோட பேரண்ட் வர வரைக்கும் நீங்கள் வேறு அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே எனக்கு என்னமோ இவங்க தான் என்னோட அம்மா மாதிரி தோணுதே, என்னோட அம்மாட்ட தானே இப்படி பென்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே அதே சைடில் தான் வர்றான். பட் ஹீரோயின் அந்த பென்டென்ட்டை தூக்கி அங்கே உள்ளே போட்டுட்டு போயிடுறா. 2 பேருமே பார்க்கல. அங்கே நம்ம ஹீரோ நீ எதுக்காக இப்படிலாம் வந்து விளையாண்டுட்ருக்க, அடிப்பட்டா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டதுமே அவன் வந்துட்டு சாரி கேட்குறான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு நானுமே வந்துட்டு அம்மா கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இப்போ வரைக்கும் நான் அவங்கள மீட் பண்ணதே கிடையாது, நான் அவங்கள தேடுறதுக்காக தான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டேன். பட் அங்கே அழுததுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. இந்த குட்டி பையனோட மைண்டில் அந்த செயின் மட்டும்தான் ஞாபகமே வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் இங்கே போயிட்டு இருந்தா பின்னாடி வந்துட்டு யாரோ ஃபாலோ பண்ணிட்டு அவங்க இங்கே தான் போயிட்டுருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போனால் ஒரு ஆன்ட்டி தான் இருக்காங்க. அந்த ஆன்ட்டி அவங்கள பார்த்துட்டு நீ எதுக்காக வந்துட்டு இப்போ அப்ராட்லேருந்து வந்த அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னோட வேலையை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதும் எனக்கு இங்கே ஈஸியாக வந்து ஜாப் கிடச்சிரும், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆன்ட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க வந்து தான் வந்து நம்ம ஹீரோயின் இப்படி அடிபட்டு போய் கிடக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து காசு கட்டி அவங்க ஆப்ரேஷன் பண்ணியுமே காப்பாற்றிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அதுக்காக தான் இப்போ நன்றி கடனை இவங்களை இவ்வளோ தூரத்துக்கு பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் அங்கே வந்துட்டு என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்க, திரும்ப எதுக்காக நீ இவ்வளோ கூட்டிகிட்டு வந்த, இவளால் தானே நீ வச்சிருந்த காசை பூரா ஆப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் செலவழிச்ச, திரும்பவுமே இப்போ இவ்வளோ வர வச்சுட்டியா, இவன் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் காம்பன்சேஷன் கூட பண்ணலைன்னு சொன்னதும் என்ன பண்ணலை, அவள் வந்துட்டு அவள் வாங்கினதை விட அதிகமாகவே கொடுத்துட்டா, ஆனால் எல்லாத்தையும் தான் நீ குடிச்சு சூதாட்டம் பண்ணி வந்து கெடுத்துட்டியேன்னு சொல்லும்போது போட்டு அடித்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் அடிச்சிங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளும்போது அங்கே வந்துட்டு ஏமேலே வந்துட்டு கையை வைப்பியா, நான் இன்னைக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வந்துட்டுருக்காரு. அப்போ ஆனால் கரெக்டாக அங்கே அந்த யாவ் வந்துடுறான். கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த ஆளை முதல் வந்து பிடிச்சி அடி வெளுத்து விடுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. அந்த பாட்டியுமே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அம்மா நான் உங்களை பார்க்க வந்துட்டேன், உங்களுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் மம்மியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம்மா நான் தான் வந்துட்டுருக்கேன் உங்களை காப்பாற்றுறதுக்காக, நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுறீங்க, நான் உங்களுக்கு பதிலுக்கு செய்ய வேணாம் ஏதாச்சும் ஹெல்ப்பு, ஸோ நீங்கள் இங்கே இருக்காதீங்க என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய வீட்டில் கூட்டிகிட்டு போய் விடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த மெங்க வந்து பற்றி தெரிஞ்சுட்டு இங்கே வந்து நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டுருக்கான். அங்கே போய் அவன் கதவை நாக் பண்ணான். அந்த ஆள் மட்டும்தான் அடிபட்டு போயிருக்காரு. அவளை எங்கன்னு சொல்லி கேட்டதுமே அவள் இப்போதைக்கு இங்கே இல்லை, ஆனால் அவளோட நம்பர் மட்டும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து நம்பர் கொடுக்குறாரு. ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் பெரிய பங்களாவாக இருக்குது. சரி ஓகே பேபி நீ வந்துட்டு இப்போ இரு நான் கிளம்புறேன்னு சொன்னதும் நீங்கள் ஏன் இங்கே போயிட்டுருக்கீங்க, எவ்வளோ பெரிய வீடு, நீங்கள் இங்கேவே இருக்கலாமாம்மா அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு உன்னோட அம்மா கிடையாதுப்பா அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. ஃபஸ்ட்டு நீ அதை புரிஞ்சுக்கோ, நீ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸு, ஆனால் வந்துட்டு நான் ஒன்றும் உன்னோட மம்மி கிடையாதுன்னு சொன்னதும் அங்கே அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவளுக்கு ஏதோ மெசேஜ் வந்ததும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது அவன் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு போகாதீங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு
ரொம்ப பாவமாக இருக்குது, நீ வந்துட்டு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, உண்மையிலேயே உன்னோட அம்மா வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் உன்னோட அம்மா கிடையாது அப்படின்ற சொல்லிட்டாங்க. ஹக் பண்ணிக்கிட்டதுமே அவன் மனசுலேயும் இந்த பென்டன் வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா அப்பா வந்து எப்பயுமே கோவமாக இருக்கார், இவங்களை வெறுத்துருவார், நான் வந்து தெரியாமல் தான் பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சுடுறான். எனக்கு இப்போ வரைக்கும் என்னோட அம்மா எங்கன்னே தெரியலை, நான் வந்துட்டு என்ன பண்ணுறது, ப்ளீஸ் சிஸ்டர் நீங்கள் என்னை விட்டுட்டு போகாதீங்க, நான் வந்துட்டு எனக்கு இருக்கவே பிடிக்கல, என்னோட அப்பாவுமே என்னை திட்டிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே பயங்கரமாக கத்திட்டு அழுததுமே நம்ம ஹீரோ எனக்கு ரொம்ப பாவமாக போயிடுது. ஐயோ கடவுளை, என்னடா இப்படி குழந்தை அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு அழுகை நிப்பாட்டு அப்படின்றத சொன்னதுமே, அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுவீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆனால் வந்து அந்த பாட்டியை நான் பார்த்துக்கணும்லன்னு சொன்னதுமே அங்கே உடனே கால் பண்ணி அங்கே கார்ட்ஸ்ட்டை நீங்கள் வந்து அந்த பாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அது உங்களோட வேலை தான் அப்படின்றத சொல்லிடுறான். இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின்மே ஹாப்பிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கா. ரொம்ப நல்ல பையன் தான் நீ, நான் இப்போ வாங்கின காசு எல்லாத்தையுமே உன்கிட்ட திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துடுவேன், எனக்கு லூ கம்பெனியில் வந்துட்டு வேலை கிடச்சிருச்சுன்னு சொன்னதுமே ஐயோ அது நம்ம அப்பாவோட கம்பெனி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணல, நான் என்ன இன்னொரு வில்லா இருக்குது அங்கே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறா. அங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இவங்க வந்துட்டு பெரிய டிசைனர் ஆச்சு தெரியுமா, இவங்க வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க, பார்க்கவுமே ரொம்ப பியூட்டியாக இருக்காங்க, ரொம்பவே டேலண்டானவங்க, அதனால தானே நம்ம சார் வந்துட்டு இவங்களுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து இங்கே ஜாப்க்கு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளை பற்றி அங்கே புகழ்ந்து தள்ளிட்டுருக்காங்க. ஹீரோயின் இப்போ எங்கள் ஹீரோ மீட் பண்ணதுமே நம்ம ஹீரோ உங்களை இனிமேல் எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தோணுதேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின்மே எனக்குமே அப்படி தான் தோணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஷாவ் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு நான் இவ்வளோ பண்ணியுமே திரும்ப நீ ரிட்டன் வந்துட்டியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டுருக்கா. நான் வந்து அவளை தாண்டி தான் போகிறா, பட் அவளுக்கு அடையாளம் தெரியலன்றதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அந்த பேபி அங்கே கால் பண்ணிவிட்டு மம்மி நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் என்ன சொன்னேன், உன்னை மம்மின்னு கூப்பிடாத சிஸ்டர்னு கூப்பிடுன்னு சொன்னேன்னா இல்லையான்னு சொன்னதும் சரி ஓகே சிஸ்டர் நீங்கள் எப்போ வருவீங்க, நான் மட்டும் தனியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். சரி ஓகே குட் பை, நான் வந்துட்டு கண்டிப்பாக இப்போ வந்துடுவேன் அப்படின்றத சொல்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்கு போனதுமே அந்த பையன் எனக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விடுங்கன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு அவளை போட்டு பாடாப்படுத்தினதுமே ஹீரோயின் என்னால் இதுக்கப்புறம் முடியாதுமா சாமி, நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னு சொன்னதுமே சரி ஓகே ஓகே அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவுமே பையனை காணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு மம்மின்னு யாரையோ கூப்பிட்டு இருக்கானாமே, நான் போய் அங்கே வந்துட்டு மீட் பண்ணணும், அது வந்து ட்ரிக்காக இருக்கும், பையனை வந்து வளைச்சி போட்டு என்ன வந்துட்டு உள்ளே வந்து இழுக்கலான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு போகிறான் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க, லிட்டில் மாஸ்டர் அவங்க அப்பா வந்துட்டு வந்திருக்காரு, நீங்கள் வாங்க இல்லைன்னா பிரச்சனையாருன்னு சொன்னதும் அவன் அழுதுட்டு ட்ராமா பண்ணுறான். ஐயோ என்னோட அப்பா வந்திருக்காரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் அப்பா ரொம்ப மோசமான ஆள் போல், அதனால தான் பிள்ளை பயந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு எதுவுமே உன்னை பண்ண விட மாட்டேன் சரியா, நீ இப்போ வந்துட்டு இப்போ டைம் ஆயிடுச்சு கிளம்புன்னு சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அவங்க அப்பாவை பார்த்ததுமே அவன் உடனே பேச்சை மாற்றிட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப ஸ்டடீஸ் பண்ணேன், சாப்பிட்டேன், நல்லா விளையாண்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேச்சவே மாற்றிடுறான். நம்ம ஹீரோயின் அவளை போய் மீட் பண்ணணுன்றதவே மறந்து போகிற மாதிரி அவன் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறான். ஆஃபீஸில் அந்த ஷாவ் அவங்க எல்லாரையுமே மீட்டிங் வச்சு அவள் இங்கே ஒர்க் பண்ணுறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, அவளை எப்படியாச்சும் இங்கேருந்து துரத்தி விடணும்னு சொன்னதும் அவ்வளோ ஈஸி கிடையாது மேடம், அவங்க வந்துட்டு ரொம்பவே திறமையானவரன்றவாஸ் தானே, அவங்களே வந்துட்டு ஒர்க் கொடுத்து இங்கே வந்து வச்சுருக்காங்கன்னு சொன்னதும் அவங்கள பார்த்து முறைச்சதுமே சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே டிசைன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தா அவங்கள மீட்டிங்காக கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே டிசைன்ஸ்லாம் காமிச்சதுமே அந்த ஆள் வந்துட்டு வேணுனே காஃபி அங்கே குடிச்சிட்டு அந்த டிசைன் மேலே ஊற்றுனதும் அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்போ நீ எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்க, ரொம்ப வந்துட்டு மொக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அந்த ஆள் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாரு. இன்னொரு லேடி உண்மையிலே வந்துட்டு இந்த லேடிக்கு திறமையே கிடையாது, அவங்க வந்து அவரை அட்ராக்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் வேலை போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு திறமையா இல்லை எனக்கு இங்கே வேலை இருக்கணுமா இல்லையான்னு டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுருக்கா. நீ வந்துட்டு இங்கே திறமையே இல்லாமலாம் இங்கே ஒர்க்குக்கு இருக்க முடியாது, உன்னை ஜாப்பை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. உன்னால் முடிஞ்சால் திரும்ப வந்துட்டு இப்போ உடனே டிசைன் பண்ணி காமின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அதை எல்லாத்தையுமே அங்கே ட்ரா பண்ணி காமிச்சதுமே நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து பிடிச்சி போயிடுது. ஸோ வந்துட்டு அதவே நம்ம வச்சுக்கலான்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அவன் இடிச்சு விட்டுட்டு போயிடுறான். ஹீரோயின் அப்படியே ஸ்லிப்பாகி விழுக போகும்போது நம்ம ஹீரோ தான் வந்துட்டு வேகமாக பிடிச்சிக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப அவன் மேலே அட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சிருது. அங்கேருந்து போனதுமே யாவோட அம்மாவா இந்த பொண்ணு மாறிட்டா எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினுமே வெளியே போயிட்டு என்னோட ஹார்ட் பீட் ஏன் இவ்வளோ ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே யாவ் கால் பண்ணிட்டு இப்படி வந்து ஸ்கூலில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுமா, நீங்கள் வந்துட்டு உடனே என்னை மீட் பண்ண வாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் கிளம்புறா. அப்போ ஹீரோ டைமே இந்த பிரச்சனையை சொன்னதும் அவனுமே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே பார்த்தா அங்கே ஒரு லேடி அந்த குழந்தைய போட்டு பயங்கரமாக திட்டிட்டு அங்கே டீச்சர் டைமே அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. நீ எப்படி வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு பேசலான்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையிலே அவங்க பையன் தான்
இவனோட பொருளெல்லாம் திருடிட்டு தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்க போல். அங்கே வந்துட்டு ரொம்ப ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் லூ குரூப்பில் பெரிய வந்து செக்ரட்டரி ஹெட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சின்னு சொன்னதுமே அங்கே குழந்தை நடந்த எல்லாத்தையுமே சொல்லும்போது அங்கே வந்துட்டு அந்த லேடி கேட்குறாங்க, நீங்கள் வந்துட்டு அம்மா கிடையாது யாருன்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த லேடி அவங்க பையனுமே சேர்ந்துட்டு அவனை பற்றி இன்சல்ட் பண்ணதும் அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஒரே அரைஞ்சிடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் அங்கே வந்துட்டு என்ன தைரியம் தான் என் ஒய்ஃப் மேலே கை வைப்பேன், நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே அந்த பையனை அடிக்க வராங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக வந்துட்டு பிடிச்சிக்கிட்டதுமே அவளையுமே அடித்ததும் அங்கே நம்ம ஹீரோ அவங்க செக்யூரிட்டியுமே வந்துடுறாங்க. போட்டாங்க அந்த அசிஸ்டன்ட் ஒரே ஏற்றி தள்ளினதும் அவன் வந்துட்டு நான் யார் தெரியுமா, நான் வந்துட்டு நினச்சேன்னா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் வந்துட்டு லூ குரூப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அங்கே அசிஸ்டன்ட் இவனை வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணதும் அந்தால் அங்கே காலை பிடிச்சிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் இதை தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவங்க குழந்தைய தூக்கிட்டு ஹீரோயினோட கையுமே பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் இவங்களை எங்கேயுமே பார்க்கக்கூடாது, இவங்களை போது அடித்து வெளியே வெட்டி விடுங்க, சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுங்க கையை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கான். ஃபைனலாக 2 பேருமே வந்துட்டு இப்படி வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் ஐயோ கடவுளே இவர் தான் அவங்க அப்பாவா, நான் எப்பயுமே இவன் தப்பாகவே பேசிகிட்டு இருக்கானே, ஆனால் இவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே, இவரோட விழாத தான் நான் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு, நான் ரொம்ப பிரச்சனையாயிருமேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிருக்கா. ஏதாச்சும் உண்மை தெரியவங்களையும் போயிடணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும்போது நம்ம ஹீரோ நீங்கள் வந்துட்டு என் குழந்தைய வந்து காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ நான் வந்துட்டு உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நைட்டு வந்து டின்னருக்கு என் கூட சாப்பிட வரீங்களான்னு சொல்லி கேட்டதும் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போனதும் அங்கே அந்த யாவும் வந்து கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ்மா நீங்கள் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, வாங்க என் கூட சேர்ந்து ஒரே ஒரு டைம் வந்து சாப்பிடுங்களேன்னு சொன்னதும் இல்லைப்பா எனக்கு வந்துட்டு இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வேகமாக வந்து போயிடுறா. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போ இல்லைனா என்ன நெக்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சமாதானப்படுத்திட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கா. இப்போ வந்துட்டு உண்மை தெரிஞ்சா அந்த வில்லாவில் நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு கோவமாயிருமே என் மேலே, அதுக்கப்புறம் நான் வந்து எதுக்காக மிஸ் பண்ணேன், குழந்தை வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்கு நம்ம ஹீரோ அவங்க பாட்டி அங்கே பையன் எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க. அப்போ எனக்கு வந்துட்டு சாப்பாடு வேணாம்ப்பா போதும் அப்படின்றத சொல்லிட்டு நான் வில்லாக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே பாட்டி இப்போல்லாம் இவன் என்னன்னே தெரியல அடிக்கடி எங்கள் வில்லாக்கு போயிடுறான் அப்படின்றத சொன்னதும் அது வந்துட்டு ஒழுங்காக சாப்பிடாம இருக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருந்துட்டுருக்கான் அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். இப்போ பாட்டி அவனும் என்ன பண்ணுவான் பாவம், அவனுக்கு அம்மா இருந்திருந்தா இந்த நிலைமையே இருந்திருக்காது, அதனால தான் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளை வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் நாங்கள் அழகாக ரெடியாக இருந்ததுமே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கே வந்து சமாதானப்படுத்திட்டு நம்ம ஹீரோயினை ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க என் கூட சேர்ந்து விளையாட வரீங்களா அப்படின்றத சேர்த்து கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோயின் நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் வந்துட்டு இப்போ ஒர்க்குக்கு போக வேண்டியதாக இருக்குது, நான் வந்து ஒர்க்கெல்லாம் முடித்த பிறகு உன் கூட விளையாட வரேன்னு சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை இந்த லேடிஸ்க்கெலாம் என்ன மாதிரி வந்துட்டு இது பிடிக்கும் அப்படின்றத சேர்த்து கேட்குறான். ஹீரோயினை கவர் பண்ணுறதுக்காக ஷாப்பிங் பண்ண வைங்க பாஸ் அதான் வந்துட்டு பிடிக்கும் அப்படின்றத சொல்லும்போது ஆனால் ஹீரோ வேறு எங்கேயாச்சும் போகணுமேனு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ அங்கே யாவும் வந்து கால் பண்ணிவிட்டு அப்போ முக்கியமான வந்துட்டு வேலை இருந்தாலும் அதை வீட்டிட்டு உடனே என்னை மீட் பண்ணுறதுக்காக வருங்க, என்னை வந்துட்டு பார்க்கில் விளையாட வைக்கணும்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நான் வந்துட்டு இப்போ கிளம்பணும்னு சொல்ல போகும்போது எனக்கு வந்துட்டு முக்கியமான ஒர்க் இருக்குது, இப்போ என் கூட சேர்ந்து நீ பார்க்குக்கு வான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அங்கே பார்க்குக்கு போயிட்டு எதுக்காக வந்துட்டு இவன் யோசிச்சுட்ருக்கான், என்னை வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோ அங்கே பக்கத்தில் டக்குன்னு க்ளோஸாக வந்ததும் என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே டக்குன்னு கையை பிடிச்சிட்டு உனக்கு ஒரு குழந்தையோட அம்மாவை இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு ஃபீல் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதும் இவன் என்னடா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. என் கையை எதுக்கெல்லாம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே யாவுமே வந்துட்டு சிஸ்டர் நீங்கள் என்ன வந்துட்டு என்னோட அப்பாவோட கையை பிடிச்சிருக்கீங்க, அப்பா உங்களுக்கு என்ன உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது அப்பா நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் தெரியுமா, நம்மளோட வில்லால தான் இவங்க இருந்துட்டுருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின்றவங்க பயந்து போயிட்டு வேமா டக்குன்னு அங்கே வந்துட்டு எந்திரிச்சு போகிறா. அப்போ ஹீரோ நீ தான் அந்த வில்லால இருந்துட்டுருக்கதா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிருது, ஏதாச்சும் சொல்லுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு கவலையெல்லாம் படாத, என் பையனுக்கு பிடிச்சிருக்குன்னா நீ கண்டிப்பாக வந்துட்டு அங்கே இருக்கலாம், எனக்கு அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஐயோ கடவுளே அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. நான் வந்து உன்னோட பாஸ் தானே, ஸோ வந்துட்டு நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத, நீ வந்து அங்கே இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொமான்டிக்கெல்லாம் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் பேசாமல் வந்துட்டு எங்கள் வீட்டிலே இருந்துக்கோங்க, என் அப்பாவுக்கு வந்துட்டு இப்போ தெரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அங்கே வாய முடின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதான் வந்துட்டு அவன் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கான், நீ பேசாமல் வந்துட்டு எங்களோட சேர்ந்து வீட்டில் இருந்துக்க
அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் என்னடா இவன் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. அங்கே அந்த குழந்தைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது, எப்படியோ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா சரிதான்னு சொல்லிட்டு அங்கே வாங்க விளையாடலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே ரைட்லாம் முடிச்ச பிறகு நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம குட்டி பையன் நான் வந்துட்டு சின்ன பையன் பயப்படாமல் இருக்கேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ பயந்து போயிருக்கீங்கன்னு சொன்னதும், ஏன்னா அவளுமே சின்ன பிள்ளை தான் இன்னுமே அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அவனை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றத சொல்கிறா. பிறகு எல்லாருமே அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக நம்ம ஹீரோ கிளம்பாமல் இருக்கிறத பார்த்துட்டு என்ன வந்துட்டு இவ இன்னும் போகாமல் இருக்கானே, இங்கே போய் தங்க போகிறானான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சுட்டு சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்கிறான். உடனே எங்கே போயிட்டுருக்கீங்க, வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு, பேசாமல் நீங்கள் இன்றைக்கி இங்கேவே ஸ்டே பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு எப்படியாச்சும் 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிகிட்ருக்கான். ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என்னோடய அப்பாவை இங்கேயே இருக்க விடுங்க, அவருக்கு வந்துட்டு ஃபீவர் வந்துடும்னு சொல்லி ட்ராமா பண்ணிகிட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் ரூமில் போய் என்னை வந்துட்டு எப்படி வந்து அவன் பக்கத்தில் இப்படி அட்ராக்ஷன் ஆகி போயிட்டுருக்கு, எனக்கு அவனை என்ன பிடிக்குதா அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து தூங்கலாமான்னு சொல்லிட்டு அந்த குட்டி கேட்டதுமே நீ எப்பயுமே வெல்கம் தான் சொல்லிட்டு அவள் கூப்பிடு. பார்த்தா என்னோட அப்பாவும் தான் இங்கே தூங்க போகிறாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற செட்டு கத்துறா. இல்லை நீ குட்டி பையன், நீ என் கூட சேர்ந்து தூங்கலாம், அவர் பெரிய மனுஷன், அவர் என் கூடலாம் வந்து தூங்கக்கூடாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அவங்க சொல்கிறது கரெக்டாக, நான் பக்கத்து பெட்டில் படுத்துக்கிறேன், நீங்கவே வந்து தூங்கு அப்படின்றத சொன்னதுமே அவன் பார்த்து அங்கே வந்து அழுது ட்ராமா பண்ணி அங்கே தொடச்சிட்டு என்னை வந்துட்டு யாருமே மதிக்க மாட்டாங்க, என் பேச்சு யாருமே கேட்க மாட்டாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு தலையெல்லாம் வலிச்சிட்டு தலை சுத்த ஆரம்பிச்சிருது. ஐயோ கடவுளை என்னை மன்னிச்சிடுறா சாமி, நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன் சரியான்னு சொன்னதும் அவன் ஹக் பண்ணிட்டு எனக்கு தெரியுமே நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறான். பிறகு நைட்டு அவங்க 3 பேருமே சேர்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அப்படியே பாசமாக பார்த்துட்டு இந்த பொண்ணு உண்மையிலேயே நல்லவ, என்னோட பையனுக்கு அம்மாவை வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு தூங்கிடுறான். நெக்ஸ்ட் அவன் எந்திரிக்கும் போது இவங்க 2 பேரும் இப்படி பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவன் வேமா எந்திரிச்சு போனதும் அவங்க 2 பேர் பக்கத்தில் இன்னும் க்ளோஸாக வந்துடுறாங்க. அங்கே 2 பேருமே அப்படியே க்ளோஸாக ஹக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு பாட்டிட்டு அந்த ஷாவ் வந்து ஏற்றி விட்டுட்டே வந்துச்சேக்கா. அந்த லேடி வந்ததுலேருந்தே ரொம்ப வந்து மோசமாக போயிட்டுருக்கு பாட்டி, அவள் வந்துட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஏதோ பண்ணிட்டுருக்கா, இப்போ விழாலையுமே வந்து இருந்துச்சேக்கா, அவள் வந்து என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படின்ற சட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் எங்கள் பாட்டி பார்க்கும்போது பார்த்தா இவங்க 2 பேரும் இப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவங்க கோவப்பட்டு கத்துறாங்க. என்ன அசிங்கம் நடந்துட்டுருக்கு, எதுக்காக இப்படிலாம் நீ பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவள் இழுத்து விடுறா. அப்போ அந்த குட்டி பையன் வந்துட்டு பாட்டி நீங்கள் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க, நான் அவங்க நடுவில் படுத்துட்டு இருந்தேன், இப்போ தான் எந்திரிச்சு போனேன், நான் ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன் தெரியுமான்னு சொன்னதும் அங்கே பாட்டிக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியேடா கண்ணா அப்படின்றத சொல்கிறாங்க. எனக்கு வந்து இதில் எந்த பிரச்சனையுமே இல்லைடா, உனக்கு பிடிச்சிருந்து நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்கன்னா அப்படின்றத சொன்னதும் அவங்க 2 பேருக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு பாட்டி நீ வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாதம்மா, நான் உனக்கு இருக்கேன், நீ எப்பயுமே ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு லூவோட பர்த்டே இன்னும் 3 டேஸில் நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க பாட்டி, கண்டிப்பாக நான் வந்து அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு பாட்டியை இப்போ காமிக்கிறாங்க. அப்போ அங்கே எல்லாருமே வந்திருக்கும்போது நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே வந்து எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. குழந்தைய பற்றி விட்டுட்டு எப்படி வைப்போம், நான் மோசமானவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லை, அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. இப்போ அங்கே அந்த ஷா வந்துட்டு அவளை பற்றி எதுக்கு பேசி மூட் அப்செட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து வெயிட்டர்கிட்ட வந்து ஏதோ பிளான் பண்ணுறா நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணுறதை பற்றி. அதை எல்லாத்தையுமே அந்த பையன் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டு இன்னும் அம்மாவை அவன் வந்து ஏற்றுக்கிட்டானே அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து அவனை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த வெயிட்டர் வந்து நம்ம ஹீரோயினை அடித்து அப்படியே கிட்னாப் பண்ணிடுறாங்க. அங்கே காரில் தூக்கிட்டு போகும்போது அந்த குட்டி பையன் அதில் போய் மறைஞ்சிக்கிறான். பிறகு அங்கே அவளை வந்து கட்டி போட்டு வச்சுட்டு அங்கே குழியை தோண்டி அங்கே வந்துட்டு அவளை புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க பையனையும் அவளையுமே காணோம்னு சொல்லிட்டு. அவனுமே அங்கே வந்து தேட கிளம்பிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட முழிப்பு வந்ததுமே அந்த ஷாவ் வந்து நீ வந்துட்டு யாருன்னு இன்னுமே உனக்கு புரியல, நான் வந்து உன்னோட லைஃப்பில் இருந்த எல்லாத்தையுமே எடுத்தவ தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே குழியில் தள்ளி விட்டு அவளை புதைக்க சொல்லும் போது அங்கே பையன் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறான் அவங்க அப்பாவுக்கு நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் நீ யார் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் இவ்வளோ பண்ணியுமே நீ திரும்ப வந்துட்டேலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அந்த குட்டி பையன் தேவையில்லாமல் என்னோட அம்மா மேலே கையை வைக்காதீங்கன்னு சொல்லும்போது வந்துட்டு ஹீரோயின் பயந்து போயிட்டு நீங்கள் இங்கே இருக்காத ஓடி போயிரு அப்படின்ற சொல்கிறா. பார்த்தா அந்த அவளோட தலையில் அங்கே வந்து கிட் பண்ணதுமே அவள் மயக்கமாயிடுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததும் அவங்க பயந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றினதுமே அந்த பையன் கவலைப்பட்டு அழுதுட்ருக்கான்.
அவளுக்கு முழிப்பு வரும்போது ஆனால் பழைய விஷயம் எல்லாமே அவளுக்கு இப்போ ஞாபகம் வந்துடுது. ஐயோ என் குழந்தை எங்க என் குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்ன குழந்தையா உனக்கு குழந்தை இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அங்கே குட்டி பையன் அம்மா உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அழுததுமே, நீ ஒன்றும் என்னோட குழந்தை கிடையாது, என்னோட குழந்தை வந்து சின்ன பையன், என் பிள்ளைய வந்து தேடணும்னு சொல்லிட்டு அவள் வேகமா எந்திரிச்சு அங்கே ஓடிச்சேக்கா. போகும்போதே அப்படியே அவளுக்கு மயக்கமானதுமே அந்த பையன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோ வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறான். நெக்ஸ்ட் சீனில் அவளை அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அப்போ டாக்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே அந்த குழந்தைகிட்ட நான் வந்துட்டு ரொம்பவே உன்னை பயமுடுத்திட்டேன்ல அப்படின்றத சொல்லிட்டாங்க. சாரி கேட்குறா. அவளுக்கு எல்லா விஷயம் ஞாபகம் வந்துடுது. பட் இருந்தாலும் இப்போ நடந்தது எதுவும் மறக்காது இல்லையா? ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ நீ இப்போ நல்லா தானே இருக்க, நீ வந்து கவலைப்படாத, நான் வந்துட்டு உன்னை எப்படியும் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. பட் வந்துட்டு அவன் மைண்டில் என்னோட பேபி வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன், என் குழந்தைய நான் சின்னதாகவே யோசிக்கணும். இப்போ வந்துட்டு அவன் கண்டிப்பாக இவனை மாதிரியே வளர்ந்துருப்பான். ஆனால் வந்துட்டு உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் என் குழந்தைய பற்றி நான் இப்போ தேட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் வந்து நீ என்கிட்ட விலகி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் வந்து மனசில் யோசிச்சுட்ருக்கா. அங்கே அவங்க 2 பேர் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளுக்காக சாப்பாடு கொண்டு வந்துட்டு நான் ஊட்டி வரேன்னு சொல்லும்போது நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் வாங்குறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வேமா பக்கத்தில் வந்துட்டு இப்போ எதுக்காக நீ வந்து அடிப்பட்டதுலேருந்து என்கிட்ட இப்படி விலகிக்கிட்டு இருக்க, ஏன்னா அதுக்கு சுத்தமாக எனக்கு அது பிடிக்கல அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே அந்த ஷா வந்துடுறா. என்னாச்சு இப்போ நல்லா தானே இருக்காங்க, யார் வந்து கிட்னாப் பண்ண வந்தாங்க பிடிச்சாச்சா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ இல்லை வந்துட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அது கண்டிப்பாக ஒரு பொண்ணு தான், பட் வந்துட்டு அவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ ஆஃபீஸில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு யாராச்சும் பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு தோணுதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறேன்னு சொல்கிறான். அப்போ அவள் நீ வந்து இந்த டைம் தப்பிச்சிருக்கலாம், பட் வந்து எப்பயுமே தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நைட்டு அந்த பையன் அம்மாவுக்கு வந்துட்டு என்னை சுத்தமாக அடையாளமே தெரியாமல் போயிடுச்சு, நான் பெரியவன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஏன் தெரியலன்னு சொல்லிட்டு அவன் இந்த பென்டென்ட்டை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உள்ளே வந்ததுமே வேகமாக அந்த பென்டென்ட்டை போட்டுட்டு அவன் மேலே போய் அவன் ஹக் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோயின் இப்போ நீ என்கிட்ட வந்து எதை மறைச்சிட்ருக்கு அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொன்னதுமே அவள் அப்படியே வந்து வேகமாக தேடி பார்க்குறா. பார்த்தா அந்த பென்டன் அந்த சைடில் விழுந்திருக்கு. ஸோ வந்துட்டு எதுவுமே இல்லை, நீங்கள் வந்துட்டு என் மேலே சந்தேகப்பட்டுட்டீங்க, ஒரு ஜென்டில்மேனை வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்றத சரி எங்கள் ஃபேஸாகவே திருப்பி வச்சுட்டதும் சரி ஓகேப்பா நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஓகேவா அப்படின்றத சொன்னதும் அவன் ஹாப்பியாகிட்டே ஹக் பண்ணிக்கிறான். எப்போவே நீங்கள் என் கூட தான் இருக்கணும், எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்றத சொன்னதும் அவளும் ஓகேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ கண்டிப்பாக வந்து மேக்கப் கட் பண்ணவங்கள சும்மா மட்டும் விடக்கூடாது, நீ வந்து அவளுக்கு ஏதாச்சும் வந்து பாதுகாப்புக்கு ஆள்லாம் ஏற்பாடு பண்ணு, அவளை கண்டிப்பாக வந்துட்டு ஹர்ட் பண்ணவங்கள பிடிக்காம மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அவங்கள ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது பாஸ், பட் யாவோட அம்மாவை பற்றி என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் கண்டிப்பாக வந்துட்டு அவளையுமே விட மாட்டேன், அவட்ட கண்டிப்பாக பேசிதாகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் வந்துட்டு யோசிச்சிட்டே இருக்கா, எனக்கு வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்குது, என்னோட பேபியை வந்துட்டு யார் வந்து அன்றைக்கி எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணுமே அப்படின்ற சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட அங்கே குழந்தைய நீயே இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணதுமே எவ்வளோ வந்துட்டு திமிரா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா பாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோ அங்கே போனதுமே அவன் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போனதும் அவனால் அதை தாங்கவே முடியல. வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க, குழந்தைய இக்னோர் பண்ணுற, இப்போ என்ன இக்னோர் பண்ணிகிட்ருக்க, நீ வந்து என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அடிபட்டதுலேருந்து எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ ஹீரோயின் மைண்டில் நான் குழந்தைய தேடணும் அதுதான் என் மைண்டில் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அப்போ அவள் எதுவும் பேசாமல் இருக்கவுமே அவன் பாட்டு அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கே அவனை பிடிச்சி அரைஞ்சிடுறா. நீ தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்காது அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற லேடிஸ் எல்லாமே அதை பார்த்துட்டு உண்மையிலே பாஸ் வந்து பைத்தியமாக தான் ஆகிட்டாரு, அவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு பாரு, ஜோடி படத்தை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த ஷா வந்துட்டு உங்களுக்குலாம் வேற பொழப்பே கிடையாதா, எதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, மரியாதையை போய் ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு அவளை பார்த்து பயமே இல்லை, நீ வந்துட்டு என்ன உன் நிலமை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கியா, நீ இப்படியே சுற்றிட்டே இரு, உன்னையெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, நான் கண்டிப்பாக உன்னை இந்த கம்பெனிலேருந்து அடித்து விளட்டாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே இன்னொரு லேடி வந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளை நம்ம இங்கேருந்து அடித்து விரட்டிடலாம், எனக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு ஐடியாவுமே இருக்குன்னு சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்டை நீங்கள் போய் கொண்டு போய் கொடுக்கணும், டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் ஆயிரும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அதை கொண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த லேடி வேணுனே நம்ம ஹீரோயின் மேலே காஃபியோட வந்து இழுச்சிட்டு நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டங்க கத்திட்டு இருக்கா. நான் வந்துட்டு உங்களுக்கு எதுதான் அன்றைக்கி பேசிட்டேன்றதுக்காக தானே இப்படி பண்ணிட்டீங்க, என் காலில் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதுமே நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் அங்கே இருக்க எல்லாருமே நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு திட்டாங்க. அப்போ இப்போ இந்த சீக்ரெட் ஃபைலை வந்து நீங்கள் விழுக வச்சுட்டீங்க, கம்பெனிக்கு வந்துட்டு எவ்வளோ வந்து லாஸ் ஆச்சு, நீங்கள் வந்து கண்டிப்பாக வேலையை விட்டு போகாமல் இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோயின் என் கையில் வந்துட்டு அந்த சீக்ரெட் கான்ட்ராக்ட் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும், அப்போ வேணுனே நீ வந்துட்டு காஃபியை கொண்டு வந்து கொட்டினியா, அந்த கான்ட்ராக்ட் அப்படின்னா உன்னால தானே டேமேஜ் ஆயிடுச்சு, அப்போனா நீ தான் வந்துட்டு இப்போ காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொன்னதுமே அவர் ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ கடவுளை என்னை மன்னிச்சிருங்க தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்ததும் நம்ம ஹீரோயின் இந்த ட்ரிக்கெல்லாம் வேற யார்ட்டையாச்சும் யோசி, நீ வந்துட்டு பண்ண வேலை எனக்குன்னா தெரியாதா அப்படின்ற சொல்கிறா. என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் கேட்டிருக்கா, உண்மையான ஃபைல்ஸ் என்னமோ என்கிட்ட தான் இருக்குது, நீ தேவையில்லாம வேலை பண்ணேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ யார் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறா. அப்போ அந்த ஷாவுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இவங்களால தான் கம்பெனியோட லெவல் வேறு லெவலுக்கு போயிருக்கு, ஸோ நம்ம இன்றைக்கி நைட்டு பார்ட்டி பண்ணலாம், நீங்கள் வாங்கன்னு சொன்னதும் இல்லை என்னால் வர முடியாது, நீங்கள் உங்கள் பாஸை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இல்லை நானுமே வரேன் நீ வரணும் அப்படின்ற சொல்லிடுறான். பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே ஹாப்பியாகிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் ரவுண்ட் குடிக்கிறா, ஃபஸ்ட்டு 2வதுமே குடிக்க போகும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் நீ குடிக்க வேணாம் நானே குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவட்ட அந்த ட்ரிங்க்ஸை வந்து பிடிக்கிறான். அவள் ஃபேஸ் சரியில்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு இவங்க 2 பேத்துக்கு நடுவில் ஏதாச்சும் சண்டையான்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எதுக்கு சண்டை வரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு உண்மையிலேயே பாஸ் நீங்கள் 2 பேருமே ஜோடி பொறுத்த ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது அப்போ அந்த ஷாவ் அங்கே வந்துடுறா. இவளை பற்றி எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இவ ரொம்பவே மோசமானவ அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்படியா நான் என்ன பண்ணேன் சொல்லுன்னு சொன்னதுமே இவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், மேரேஜுக்கு முன்னாடியே பேபி பெற்றுக்கிட்டவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவள் இன்சல்ட் பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோயின் ஆமாம் இதில் என்ன இருக்குது எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இவ்வளோ மாதிரி லேடிஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணால் நான் அவன் கம்பெனியோட மரியாதையை கேட்டு போயிடும், இவ்வளோ ஜாப்பை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஷாவை வந்து அங்கே வந்துட்டு அவள் பேசினதுமே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு பாத்தையில் ஒரு நிலைமைன்னு சொல்லும்போது அவளாவே கீழே விழுந்துக்கிறா. எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டதோ நீ ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கவங்க திட்டுறாங்க. அப்போ ஹீரோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின்கிட்ட போய் இப்போ நீ நல்லா தானே இருக்கன்னு சொன்னதுமே அந்த ஷாவ் நீ என்ன அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு சின்ன வயசில் நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இனிமே என்ன லவ் பண்ணிட்டு சுற்றுனேன்னா நான் அதுக்கு பொறுப்பாக முடியாது, நான் வந்துட்டு உன்னை எப்போயும் லவ் பண்ணதே கிடையாது, நீயே தான் லவ் பண்ணிட்டு இருக்க, ஸோ இதுலேருந்து நீ ரிலீஸ் ஆகி வெளியே வந்துக்கோ, நான் இவ்வளோ மட்டும்தான் லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கே நடந்து ஏதாச்சும் வெளியே போச்சுன்னு வச்சுக்கோமே அடுத்து யாருமே இங்கே வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ஹீரோயின் இதை உங்கள்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கலன்னு சொல்லும்போது அங்கே அவன் வந்து கோவப்பட்டு அங்கே வந்து அவளை பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, எப்பயுமே கோவமாக தான் என்னை கிஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்துட்டு எதுக்காக என்னை வந்து அவுட் சைடராக நினச்ச, எனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது, உனக்கு மேரேஜுக்கு முன்னாடி பேபி பிறந்துச்சுன்னா நீ வந்துட்டு அந்த பேபியுமே கண்டுபிடிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னோட பேபியோட சேர்ந்தே நம்ம வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக இருக்கலாம், எனக்குமே யாவும் வந்துட்டு மேரேஜுக்கு முன்னாடி பிறந்தவன் தான், நான் ஏன் கவலைப்பட்டுட்ருக்கேனா, மற்றவங்கள பற்றி நீ ஃபீல் பண்ணாத அப்படின்றத சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் எனக்குமே ஒன்று பிடிச்சிருக்கு, ஆனால் வந்துட்டு என் குழந்தைய தேடுறதா எனக்கு ரொம்ப முக்கியம்னு யோசிச்சுட்ருக்கான். பிறகு இவன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்கவுமே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றத சொல்லிட்டு அவளை பற்றி அங்கே ஃபீல் பண்ணதும் பாஸ் நீங்கள் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அந்த நம்பரை எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த குழந்தையோட ஃபாதர் யாருன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணுறா. அங்கே நம்ம ஹீரோவோட அங்கே ஃபோன் அடித்ததுமே எங்கே ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அப்போ வந்து பழைய ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பான் போல், இந்த பொண்ணு தான் ஃபாதர் அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததும் இது என்ன நம்பர் அப்படின்ற சொல்லிட்டு அவன் பாட்டு ஃபோன் எடுக்காமல் கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. பிறகு அந்த குட்டி பையன் அங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே போய் தூங்க வச்சதுமே நீங்கள் தான் என்னோட அம்மா தெரியுமா உங்களுக்கு அப்படின்றத சொன்னதுமே ஆமாம் ஆமாம் நான் தான் உன்னோட அம்மா, சரி ஓகே நீ இப்போ தூங்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோயின்ட்ட எதுக்காக நீ இப்படி என்னை வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டுருக்க, என்னால் இதை தாங்கவே முடியல, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பாஸ், நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு லேடியை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட வந்து ப்ராப்ளம் வந்துட்டு பெருசாயிரும், நீங்கள் வந்துட்டு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க அப்படின்றத சொன்னதும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன், நான் தான் அன்றைக்கி சொன்னேனே உன்ட்ட எனக்குமே யாவும் அப்படி தான் பிறந்தான், நான் அன்றைக்கி வந்துட்டு எந்த லேடி கூட இருந்தேன்றதே எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது அப்படின்றத சொல்கிறான். நான் அன்றைக்கி பார்ட்டியில் தான் வந்துட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணி இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு எங்கே நடந்துச்சுன்னு கேட்டதுமே ப்ளூ ஸ்டார் ஹோட்டல்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நம்மளுமே அங்கே தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போயிருந்தோம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து யோசிச்சுட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு அந்த லேடியோட ஃபேஸை பார்த்தீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை அந்த லேடியோட ஃபேஸெல்லாம் நான் பார்க்கல அப்படின்றதாமே சொல்கிறான். பிறகு அங்கே ரூமில் போயிட்டு நம்ம ஹீரோயின் ஒருவேளை இந்த ஆள் சொல்லிட்டு இருக்க மாதிரி
இவர் தான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டாக இருப்பாரா, இந்த குழந்தை வந்து என்னோட குழந்தைய தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆயிருது. ஸோ டிஎன்ஏ டெஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட ஹேரையுமே அவள் எடுத்து வச்சுக்கிறா. எனக்கு பாட்டி அவங்கள எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும், அப்படியே விட்டு வச்சு அவங்க 2 பேருமே பிரிஞ்சிருவாங்க பாட்டின்னு சொன்னதுமே, கவலைப்படாத கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை நான் அவங்களுக்கு ஒரு gift வாங்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அங்கே ஒரு வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 2 கேர்ள்ஸ் வந்துட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ரெடி பண்ண போகிறாங்க. நம்ம ஹீரோக்காவே உடனே கால் பண்ணி அங்கே வர சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக கிளம்பி ரெடியாகி வந்துட்டு, எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை நீ எனக்கு வந்துட்டு போட சொன்ன அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோ அங்கே அவகிட்ட வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், மேரேஜ் பண்ணிக்கிறோமான்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அவளுக்கு கால் வருது, இப்படி வந்து குழந்தை வந்து உங்களோடது கிடையாதுன்னு சொல்லிட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அவளுக்கு ரொம்ப அழுக வந்துட்டுருக்கு. அப்போ இது என்னோட குழந்தை இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை என்னால் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணதுமே அங்கே அந்த குட்டி பையன், நீங்கள் எதுக்குப்பா அம்மாவை அப்பா வந்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு எஃபர்ட் எடுத்துகிட்ருக்காரு, உங்களுக்கு புரியலையே அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின், என் குழந்தை வந்துட்டு நீ இப்போ இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டேனே அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறா. பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போய் திரும்ப ரிப்போர்ட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே பார்த்தா அங்கே நெகட்டிவ் தான் இருக்குது. அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. பார்த்தா அந்த ஷாவு தான் அங்கே இருந்துட்டு அதை எல்லாமே பண்ண வச்சிருப்பா போல். அந்த டாக்டரை வந்து மிரட்டி தான் பண்ண வச்சிருக்கா. கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காள், அங்கேருந்து வேலையை விட்டு தூக்க வச்சிருவேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவருமே பயந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு. பிறகு நம்ம ஹீரோ அங்கே போய் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அங்கே அந்த ஷாவ் போகிறா. நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு ஹீரோயின் மாதிரி தெரிஞ்சதுமே ஹக் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீ என்னை மீட் பண்ண வருவேன்னு சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே வீட்டை விட்டு போகும்போது, அம்மா நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், எனக்குமே சில வேலைகள் இருக்குல்ல, முடிச்ச பிறகு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு, எதுக்காக நீ இப்படி போயிட்டுருக்க, என்னை அந்த லெவலுக்கு ஹேட் பண்ணிகிட்ருக்கே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், உனக்காகவே நாங்கள் இருந்துகிட்ருக்க முடியுமா, எனக்குன்னு லைஃப் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு அவள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. அங்கே அந்த குழந்தை அழுதுட்ருக்கான். பட் ஹீரோயின் நான் இப்போ போய் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பாட்டியை அந்த ஷாவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹீரோட்ட கோவப்பட்டு கத்துறாங்க, நீ இப்படிலாம் நடந்துக்குவா நான் நினச்சி கூட பார்க்கல, நீ ஷாவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. பார்த்தா வந்துட்டு ஒன்றா இருந்த மாதிரி அவள் ஃபோட்டோ எடுத்திருக்கா. இவன் வந்துட்டு தப்பாக நடந்திருக்கா. ஸோ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லைன்னு சொல்கிறான். அப்போ அந்த ஷாவ் எனக்கு தெரியுமே ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால தானே நான் இந்த ஃபோட்டோ சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், எவ்வளோ கேவலமானவ நீ வந்து நினச்சதை அடையிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா, எவ்வளோ சீப்பாக போயிட்டியா, சரி ஓகே அவரோட பாடியில் வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு தழும்புலாம் இருக்குது நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்றத சொன்னதுமே அவள் வந்துட்டு எதுவும் தெரியலை. ஏன்னா நம்ம ஹீரோ அங்கே போனதுமே மயக்கமாயிட்டான் போல். ஸோ வந்துட்டு இவள் அந்த ஃபோட்டோவை எடுத்து வேணுட்டே வச்சுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவளுக்கு வந்துட்டு பதில் தப்பாக சொன்னதுமே அந்த குட்டி பையன் தப்பு என்னோட அப்பாவுக்கு அங்கே கிடையாது அப்படின்றத சொன்னதும் அப்போ உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு பார்த்தீங்களா, இப்போ போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதுமே பாட்டியுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, எவ்வளோ கேவலமானவ நீ, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணால் கடைசியில் நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவள் கோவப்பட்டு அடிக்க போகும்போது நம்ம ஹீரோயின் இந்த வேலையில் என்கிட்ட வச்சுக்காதான்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிக்கிறா. பார்த்தா அந்த கையில் வந்துட்டு அந்த மார்க் இருக்கிறத பார்த்துட்டு, இதே மார்க் தான் நான் அன்றைக்குமே நான் பார்த்தேன் அப்படின்னா இவளாக தான் இருக்குமா என்னை கிட்னாப் பண்ணது, இவன் வந்துட்டு எதுக்காக என்னை இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பாட்டி அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. பிறகு அந்த குட்டி பையன்ட்ட அம்மா வந்து வீட்டை விட்டு போக மாட்டேன், இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்றத சொல்கிறா. எனக்கு நைட் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, நீ ஏன் இப்படி கவலைப்பட்டுருக்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லா விதத்துலையும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு, நானும் என்னோட ஃபீலிங்ஸை வந்து மறைச்சிட்ருக்க முடியாது, உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அந்த குட்டி பையன் அங்கே வந்து பார்த்துட்டு, ஃபைனலாக என்னோட பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒன்றாயிட்டாங்க, எனக்கு gift கொடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. நெக்ஸ்ட் டே அப்புறம் பாட்டியை போய் அவங்க மீட் பண்ணுறாங்க. பாட்டி கூடி சீக்கிரம் நீங்கள் 2 பேருமே வெட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுங்கள், நான் அந்த நாளுக்காக காத்துட்ருக்கேன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த பர்சன்ட்ட கால் பண்ணி பார்க்கலாம், நம்ம குழந்தைய பற்றி கேட்கலான்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி பார்த்தா ஃபோன் வந்து அவள் எடுக்கவே மாட்டான். அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோவை போய் அவள் மீட் பண்ணிவிட்டு, முக்கியமான மீட்டிங் இருக்குது இப்போ நம்ம போயாகணும் அப்படின்றத சொல்லிவிட்டு அங்கே வந்துட்டு சில ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கூட்டிகிட்டு போகிறா. மீட்டிங்கில் பார்த்தா அங்கே கோவப்பட்டு கத்திட்ருக்காங்க. டைமண்ட் வந்துட்டு போலியாவை வச்சுருக்கான், இந்த பொண்ணு எப்படி இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழைய தூக்கி போட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த ஷாவ், நீ இப்படி கேவலமான வேலை பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே எல்லா ஆதாரத்தையுமே காமிச்சு, நான் வந்துட்டு ஒரிஜினல் டைமண்ட் தான் வாங்கினேன், நான் எதுவும் ஃபேக்கெல்லாம் ரெடி பண்ணலைன்னு சொன்னதுமே, நீ வாங்கினது என்னமோ ஒரிஜினல் தான், அதில் வச்சது என்னமோ நீ வந்துட்டு போலியில் வச்சுருக்கேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டுருக்கா.
அப்போ அந்த ஷாவ் அங்கே ஒரு அசிஸ்டண்ட்டையுமே கூப்பிட்டு இவட்ட கேட்டு பாருங்க, இவ ஃபேக்காக தான் ரெடி பண்ணான்னு சொன்னதும் அந்த லேடியுமே காசுப்பட்டுட்டு, ஆமாம் நான் வந்துட்டு பார்த்தேன் இவங்க ஃபேக்காக தான் ரெடி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பழி போட்டதுமே பார்த்தீங்கல்ல, இவ வந்துட்டு ஃப்ராடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே அந்த பென்ட்ரைவை கொண்டு வாங்கன்னு சொன்னதும் ஹீரோ கொண்டு வர சொல்கிறான். இந்த பென்ட்ரைவில் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்ததுமே அவள் அதை உடனே எல்லாருமே இருக்காங்கன்னு கூட பார்க்காம அதை கீழே போட்டு அங்கே உடச்சி மிதிச்சிட்டு, இப்போ என்ன நினச்சிட்டு இருக்க நீ வந்துட்டு இந்த பென்ட்ரைவை வந்து என்ன பண்ண போகிற வச்சு எதுவுமே உன்கிட்ட இப்போ இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, நீயாவே ஓ வாயில் ஒத்துக்கிட்டேயே அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்ப ஷாக்காகிருது. நான் எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இதை தான் இவ பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே பழி போட்டதுமே 2 பேர்த்தையுமே அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட போகும்போது உன்னோட பேபியை பற்றி உனக்கு கவலையே இல்லையா, நீ கண்டுபிடிச்சிட்டியான்னு சொன்னதும் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோ ஃபைனலாக நான் வந்து அந்த லேடிகிட்ட மீட் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம அந்த ஃபோனுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி விடுறான் நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே குட்டி பையன் வந்து அந்த பென்டெட்டை கொடுத்ததுமே நம்ம ஹீரோ அந்த பென்டெட்டை பார்த்துட்டு இது எப்படி வந்துட்டு இவர்கிட்ட இருக்க முடியும், மேற்கு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு ஆனால் வந்துட்டு குழந்தை பெற்றதுமே அவள் போட்டுட்டு போயிட்டா குழந்தைய, இது கண்டிப்பாக வந்துட்டு இதே மாதிரி வேற ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு அதை காமிக்கலாவே நான் வந்துட்டு இப்போ முக்கியமான வேலையாக போகிறேன், போகும்போது குழந்தையுமே வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து விட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான், ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அந்த பர்சனை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறா. நம்ம ஹீரோயின் அங்கே போய் பார்த்ததுமே அந்த குட்டி போய் ஓடி வந்துட்டு அம்மா அப்பா என்னை ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அவள் அங்கே பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, நீ தான் வந்துட்டு அப்போ அன்னைக்கு நைட்டு என் கூட இருந்தவளான்னு சொல்லிட்டு கேட்குறான் நம்ம ஹீரோயின். அப்படின்னா இது என்னோட குழந்தை தானான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே எமோஷ்னல் ஆக ஆரம்பிச்சிடுறா. குட்டி பையனுமே நீங்கள் தான் என்னோட அம்மான்னு எனக்கு எப்போயே தெரியும்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ ஏன் முதவே இதை சொல்லலைன்னு சொல்லும்போது நான் வந்துட்டு எப்போ அம்மாவை பற்றி பேசினாலும் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்க அதனால தான் நான் சொல்லலைப்பா அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ குழந்தைய போட்டுட்டு போனதான் அங்கே டாக்டர் சொன்னாங்களே அப்படின்றத கேட்டதுமே நான் குழந்தை பிறந்ததுமே என்கிட்ட இருந்து குழந்தைய பறிச்சிட்டாங்க, அங்கே போட்டுமே வந்துட்டு என்னை அடிச்சிட்டாங்க, எனக்கு எதுவுமே தெரியலை, ஆனால் அந்த கையில் வந்து மார்க் வந்துட்டு நான் ஷாவோட கையிலையுமே பார்த்தேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ஏன்னா ஷாவ் ஃபேமிலி வந்து அவளை எப்படியாச்சும் வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே பார்க் சைடில் போயிட்டு இருந்தா அங்கே வந்துட்டு யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, வேற யாரும் கிடையாது அந்த ஷாவு தான் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் பைத்திய மாதிரி வந்திருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க கிட்னாப் பண்ணியுமே கொண்டு போய் வச்சுட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எனக்கு இன்றைக்கி வெட்டிங் நடக்க போகுது, நானுமே வந்துட்டு எவ்வளோ டைம் உன்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறது, நீ தப்பிச்சிட்டே இருக்க, ஏன் என்னோட லைஃப்பில் வந்து நீ வந்து கெடுத்து விட்ட, அவன் வந்து என்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா, நீ வந்து பிறகு எல்லாமே பறிச்சுட்டு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு மரியாதை அவளை விட்டு நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதுமே நீ வந்துட்டியா பார்க்க நான் எப்படி அழகாக இருக்கனா, நீ வந்துட்டு இப்போ என்னை உடனே வெட்டிங் பண்ணிக்கோ, என்னை நீ கிஸ் பண்ணு அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவன் நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் ரொம்ப வருஷமாகவே உன் மேலே பைத்தியமாக தான் இருக்கேன், நீ வந்துட்டு நீ என்ன நாள் தெரியுமா இன்னைக்கு, நீ தான் இன்னைக்கு எனக்கு வந்து வெட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண நாள் சொன்னதும் சின்ன குழந்தையில விளையாட்டுக்காக பேசின எல்லாத்தையுமே நீ வந்துட்டு நிஜம் நம்பிட்டு இருப்பியா, அப்போ நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம் அதனால் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு உன் மேலே எப்பயுமே லவ்வெல்லாம் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே நீ இப்போ வந்துட்டு கண்டிப்பாக நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கலன்னா நான் அவளை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் நீ உண்மையிலேயே ஒரு பைத்தியம் தான், ஏன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கலன்னு ஆசைப்பட்டது நீ அடுத்தவங்ககிட்ட அந்த கொலை பண்ணி பறிக்க பார்ப்பியா அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். நீ இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோமே என் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக அவளை கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறேன். அங்கே ஆலையுமே ஏற்பாடு பண்ணியிருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு வேமா அந்த ட்ரிங்க்ஸை பிடிங்கிட்டு கழுத்தில் அந்த தடவை உடச்சி அவளை வந்துட்டு மிரட்டினதுமே நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு அவளுக்காக வந்துட்டு உயிரை கூட கொடுப்பா, ஆனால் என்ன கொலை பண்ணுறதுக்குமே ரெடி ஆவியா, நீ என்ன அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நம்ம ஹீரோ நீ புரிஞ்சுக்கோ நான் அவளை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஒரு பர்சனை வந்துட்டு திரும்ப என்னோட லைஃப்பில் நான் பார்க்க விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து தன்னைத்தானே குத்திட்டு அங்கே இறந்துமே போயிடுறா. ஃபைனலாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அவளோட சமாதியில் போய் ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்போயாச்சும் நீ நிம்மதியாரு அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.